அந்த நிறைவு தேவனுக்கு பிரியமில்லாத நிறைவெல்லாம் வெளியே தள்ளி நீ ஒரு எம்டியா ஒரு வெறுமையா கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உள்ளே வருவார். He that filleth all in all will come and fill you, and when you are taking out all these things which displease God, அந்த நிறைவு வரும் பொழுது இந்த குறைவானதெல்லாம் நிச்சயம் ஒளிஞ்சு போய்டும். When the fullness comes and all that is lacking will be removed or it gone away from you. இந்த கடைசி கூட்டத்துல இந்த வருஷத்தின் கடைசில நீ எதினால் நிறைந்திருக்கிறாய்? At the end of the meeting and check in what you are filled with. அத கண்டுபிடிக்கணும். Identify. நீங்க நல்லா இருக்கு நிரம்பி இருக்கோம்னா என்ன நிரம்பி இருக்கு? And find out and how you are filled and so what you are filled with. ஒன்று. First thing. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew chapter 23 verse 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வெளியரங்கமான ஜீவியம் ஒன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள வேற ஒரு ஜீவியம் இருக்கிறது. You have outward life and also an inward life. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். And outwardly you seems to be righteous for men. ஆவில நரம்பறோம், ஒயிட் தான், மீசையை எடுத்தாச்சு, தாடி எடுத்தாச்சு, நகையை கலத்தியாச்சு, எல்லாம் கரெக்ட், நல்லதுதான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. And we removed jewels and took all our mustache and beard and so everything is good. ஆனா உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். But within ye are full of hypocrisy and iniquity. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் உள்ளத்தை இருதயத்தை பார்க்கிறார். And men looks at the face but Lord looks into the heart. அப்ப இந்த மாயம் பண்ற ஜீவியம்னா வெளிய பார்த்தா அப்படியே செயின்ட் மாதிரி இருக்கிறது, உள்ள பார்த்தா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். When we look into this hypocritical life, outwardly they seems like saint but inwardly and they are white sepulchre. வெளிய பார்த்தா அப்படியே இவங்கள மாதிரி இன்னைக்கு விட்டா அவங்க சீயோனுக்கு தாண்டிடுவாங்க. Outwardly when you look into them and when you see and when they ask to move and they will go to Zion. ஆனா உள்ளம் ஃபுல்லாவே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. But their inward it is filled with hypocrisy and this iniquity. இது மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயரை பற்றி இயேசு சொன்ன வார்த்தை. And these are the words they said about the hypocrites, the scribes and Pharisees. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life நாம் எதினால் நிறைந்திருக்கிறோம், in what we are filled with, அதான் ரொம்ப முக்கியம். and that is important. நீ வேற ஒரு காரியத்துல உன்னை நிரப்பிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அதை தாங்கன்னா இங்க உள்ள ஊத்துறதுக்கு இடம் இல்ல. If you engage yourself in some other matters in word and the Lord will not have the place to fill you. மாயம் இத குறைன் தான் எல்லாரும் நான் கையை காட்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது உயிங்குது இங்க ஃப்ரண்ட்ல. மாயத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, the life that is filled with hypocrisy. அது மத்தவங்க முன்னால நம்மள பெரிய ஆளா காட்டிக்கிறது and showing before others that you are a great person. ஒரு சிலர் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத இருந்தும் தங்களை எப்படி காட்டிக்குவாங்க, செல்வவான்களாய் காட்டுவார்கள். And it is said in the Bible of scriptures, and without nothing and they show them that they are rich. உள்ளத்துல மாயம் அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன துதிச்சாலும் என்ன இது பண்ணாலும் தேவன் உன் மாயத்தை பார்த்து உன்னை கண்டிப்பார். Keeping hypocrisy and iniquity in your heart, and when you do whatever it may be and the Lord hates you. கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய மாயத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. In book of Galatians it is said about Apostle Peter's hypocrisy. அவன் பேசினது ஒன்று, செய்யறது ஒன்று. And he speaks one thing but his action is different. இந்த விருத்த சேதனம் அந்த ஜனங்கள்ட்ட பழகிறது, இதுல அவன் மாயம் பண்ணினான் என்று கலாத்தியர் 2:13 சொல்லுகிறார். Galatians chapter 2 verse 13 says that and he did and do something in the circumcision. 13ஆம் வசனம் சொல்லுகிறார். Verse 13 says மற்ற யூதரும் அவனோடு கூட சேர்ந்து மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டான். And the others Jews dissembled likewise with him, insomuch that Barnabas also was carried away with their dissimulation. அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு இடத்துல, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களோடு உட்கார்ந்து பேதுரு சாப்பிட்டுட்டு இருந்தார். திடீர்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு டீம் வந்துருச்சு. உடனே மெல்ல என்ன பண்ணுன்னு அவனுக்கு தெரியல, ஐயோ இவனுங்க வந்துட்டானுங்களே, கூட உட்கார்ந்து சாப்பிட்டது தப்புன்னு சொல்லிடுவாங்களே, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்ட்டு அப்படி பிளேட்டை தூக்கிட்டு எந்த சைடு போயிட்டான், அவங்க கூட போய் உட்கார்ந்தான். அது பேதுரு செய்த மாயம்.
And he ate with the uncircumcised people, and so when James entered and he got feared, and he took the plate and went out, and so this is the hypocrisy done by Peter. நீ உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுற, And so you are acting like the people, world of the people, இங்க பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுற. and you act like in heaven. பாஸ்டர்ஸ பார்த்தா நீ பாஸ்டர் மாதிரி ஆயிடுற. And so if you look unto the pastor, you look unto him. உலகத்துக்கு போனா உலக மனுஷன் மாதிரி மாறிடுற. If you enter into world and you change like the worldly people. ஒரு ஃபங்க்ஷன்ல நம்முடைய விசுவாசியை இன்னொரு விசுவாசி சந்திச்சிருக்கான். அவன் சொல்லிருக்கான், நான் சிபிஎம்க்கு போனா சிபிஎம் மாதிரி இருப்பேன், இப்ப சிஎஸ்ஐ ஃபங்க்ஷன், நான் இப்ப எப்படி இருப்பேன், இப்போ சிஎஸ்ஐ மாதிரி இருப்பேன். And one believer took part in a function and he said to another, and if I were in CPM, I will be like a CPM, but when I take part in CSI function, I will change myself as a CSI. பாவம் வந்து சில்ற மாதிரி, அக்கிரமம் வந்து நோட்டு மாதிரி. And so this sin is like thin and iniquity is like no. பாவம் வந்து சில்ற, அக்கிரமம் என்னது, பணம், நோட். And sin is like a coin and this iniquity is like a rupee note. பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு பேர் என்னது, அக்கிரமம். And when the sins abounds and so comes iniquities abounds. இன்னைக்கு நீ எதனால் நிறைந்திருக்கிறாய்? And what you are filled with today. நான் கொஞ்ச நேரம் தான் எடுப்பேன், எனக்கு இன்னைக்கு நல்லா நிரம்பணும்னு ஒரு ஆசை. And I have a desire, you have to fill well in anointing, so I will only take a little bit time to tell you. நான் முந்தி இருந்த இடங்கள் எல்லாம் சுத்திரிப்பு கூட்டம் முடியும் போது இந்த வாலிப பையங்கள்லாம் யாரும் இருந்த இடத்துல இருந்ததே கிடையாது. இங்க ஒரு இடத்துல தான் இந்த களிமண் மாதிரி பிடிச்சு வச்ச இடத்தை நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். And so here at first place I am looking unto the young boys and they not moving and stay or sit like a clay. கண்ட்ரோல் இல்லாம போய் விழுந்து ஸ்பீக்கர்ல போய் முட்டி மண்டைய உடைச்சு ரத்தக்காடாய் உருண்டு எங்கேயோ போயிடுவாங்க. அதாவது சுத்திரிப்பு கூட்டம் தான் வாழ்க்கையில முக்கியமான டைம். And they will lose their control and they will go and hide themselves and die their sins, and so the sanctification is very important in their life. அப்படியே நிப்பான், வெறித்தனமா நிப்பான். இன்னைக்கு ஆண்டவர் பேசணும், அபிஷேகம் கொடுக்கணும், எனக்கு அக்னி அபிஷேகம் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், நான் ஜெயிக்கணும். நீ நிக்கணும். சும்மா வந்து எங்கேயோ ஒரு வாரத்துல போய் உட்காந்துக்கிட்டு முக்காடை போட்டு தலை உப்புற கவுந்துக்கிட்டு, இல்ல எங்கேயாவது ஒரு வாரத்துல ஒரு 110 வயசு கிழவு மாதிரி 18 வயசு பயெல்லாம் பின்னால போய் உட்காந்துட்டு இப்படி போயிட்டு நீ பாய் போட்டதுனால பரலவும் போக மாட்ட, பரிசுத்தமா ஜீவிச்சாதான் பரலவும் போவ. And sitting in some corner, if you spread mats and you cannot go to heaven, only when you live a holy life and you can go to heaven. யோவான் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we look into John the Gospel chapter 16 6ஆம் வசனம், verse 6. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு अनेक விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒரு துக்கம் உள்ள இருக்கு. For many believers and they are filled with any kind of sorrow. பிள்ளைய பத்தி, about your children, தன்னை பத்தி, about themselves, ஃபியூச்சரை பத்தி, about their future, வேலைய பத்தி, about their job, பணத்தை பத்தி, about money. ஏதாவது ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கு. And some sorrows are striving in them. நீங்க என்ன சொல்றீங்க, மனுஷனா இருந்தா துக்கம் இருக்கும் அப்படிங்கறீங்களா? Are you saying that if they are born as men and they will be having sorrows? எப்படி? மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படிமா? Until they have nose and there is cold. அதே மாதிரியா? Is it like that? அப்படி அல்ல. It's not like that. இந்த மார்க்கம் துக்கத்தை மேற்கொள்ளுகிற மார்க்கம். And so this religion is to overcome all your evil. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். And your sorrow shall be turned into joy. அப்ப இந்த துக்கத்துல நீ நிறைச்சிட்டீனா உனக்கு இந்த பரலோக சந்தோஷம் உள்ள வராது. If you fill yourself with the sorrows and you cannot have the heavenly joy. பரலோக சந்தோஷம்னா ஒண்ணுமே இல்லாட்டாலும் சந்தோஷமா இருப்பான். And so when you see the heavenly joy and even though you don't have nothing and you will fill with joy. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இருக்காது, ஆனா அவன் ரொம்ப அழகா இருப்பான், ஃப்ரெஷ்ஷா இருப்பான், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் என்றான். And next time and they cannot get the meat or meal, but they will praise God and rejoice in him. பட் துக்கம்னா எப்படி தெரியுமா? And what kind of sorrows are? எல்லாம் இருக்கும், அப்படியே செத்து போன மாதிரியே இருக்கும். And they have everything but they feel or they sit like they are in dead state. கப்பல் கவுந்த மாதிரியே உட்கார்ந்திருப்பான். And they will sit and how the ship or boat was reverted. இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த வருஷத்தின் கடைசில நீ மாயத்தினால் நிறைந்திருக்கிறாயா, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறாயா, துக்கத்தினால் ஏதோ ஒரு துக்கம் உனக்குள்ள நிறைஞ்சு கிடக்கு. In this evening time, in this last sanctification meeting, check whether you are filled yourself with the iniquity or sorrows or in kind of hypocrisy. இத நீ உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஃபுல் ஆயிடும், நிரப்பிக்கிட்டே இருக்கும். When you keep all these inside and it will fill yourself and it will not allow you to win. இப்படி பேசிட்டாங்களே, And I speak like this. இப்படி நம்மள பார்த்துட்டாங்களே, And so it's all இப்படி நம்மள நடத்திட்டாங்களே, and you let me like this. தெரிஞ்சுமே இப்படி பண்ணிட்டாங்களே, Unknowingly they did to me. இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே. And so they themselves were doing. இப்படி புது புது வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். And so you will get such new revelations. அதனால உனக்கு துக்கம். And so you are filled sorrow about it. பைபிள் படிச்சாலும் உனக்கு சந்தோஷம் வராது. And will not get joy even you read Bible. ஆவியில நிரம்பினாலும் உனக்கு அந்த துக்கம் போகாது. And even when you fill in spirit and you will not lose your sorrow. ஏன்?
Why? யோபு சொல்லுகிறாரு, Job says, என் துக்கம் சொல்லி முடியாது. and it's uncountable are my sorrows. யோபு 6:3. Job chapter 6 verse 3. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. And therefore my words are swallowed up. அவ்வளவு துக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சுங்க. And so he contains such sorrows in him. இன்னைக்கு உன்னுடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு? And check how your sorrows are. உன்னுடைய துக்கம் கொடியதா இருக்கிறதா? Is your sorrows are cruel? இன்னொரு இடத்துல இருக்கு, அவன் துக்கம் கொடியது. In another place it is said that and his sorrows are terrible. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it would be. உங்களுடைய துக்கம் எப்படி இருக்கு? How are your sorrows? உங்களுடைய நிலவரம் என்ன? And what is your state? இன்னைக்கு இந்த மாலை வேளையில் நீ துக்கத்தினால் நிறைந்திருக்கிறாயோ? In this evening time, and have you filled with sorrows? அவங்க நண்பர்கள் வந்து பார்த்த பொழுது அவனுடைய துக்கம் கொடியது என்று கண்டார்கள். And when their friends visited him and they saw and their sorrows are terrible. அதனால அமைதியா நின்னுட்டாங்க, அமைதியாகி விட்டார்கள். And so he came silent. இன்னைக்கு நாம எப்படி நிறைந்திருக்கிறோம்? And how we are filled with today? இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. There is another group. ரோமர் 1:29. Romans chapter 1 verse 29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் And they being filled with all these. இது ஒரு பெரிய லிஸ்ட்ங்க. And this is a list. இந்த லிஸ்ட் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 23 இருக்கும். And so when you see this list and there will be 23 things. ஆனா நிறைந்த தன்மை ஓரளவு இருக்கிறது. But there is a thing which is filled with is only little bit. அநியாயத்தினால் நிறைந்தவர்கள். And they are filled with unrighteousness. வேசித்தனத்தினால் நிறைந்தவர்கள். Being filled with fornication. துரோகத்தினால் நிறைந்தவர்கள். And being filled with wickedness. பொருள் ஆசையினால் நிறைந்தவர்கள். And being filled with covetousness. குரோதத்தினால் நிறைந்தவர்கள். And being filled with maliciousness. பொறாமை, கொலை, murder, வாக்குவாதம், debate, வஞ்சகம், deceit, வன்மம், malignity. இதெல்லாம் மொத்தத்துல நிரப்பி வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா அந்நிய பாஷை பேசிக்க தேவ கிருபை என்றும் உள்ளதுன்னா ஒரு கிருபையும் என்னைக்கு இருக்காது. And having all these things inside you, when you see the mercy endureth forever, and there will not be any grace or mercy in you. இத வச்சிட்டு உன்னை ஃபில் பண்ணிக்கிட்டியா, ஏற்கனவே உன்னை நிரப்பியாச்சு, என்ன பண்ண முடியும்? And keeping all these things, and when you fill the things, and what is the use of the Lord to fill you? ஒரு இடத்துல ஒரு வசனம் உண்டு, அவர்கள் தங்கள் வயிற்றை எதனால் நிரப்புகிறார்கள்? காற்றினால் நிரப்பிக் கொள்கிறார். And they fill the belly with air. வயிற்றை சாப்பாட்டுல நிரப்பலாம், தண்ணியில நிரப்பலாம். அந்த பைபிள்ல சொல்லிருக்கு, அவர்கள் தங்கள் வயிற்றை எப்படி நிரப்புகிறார்கள்? காற்றினால நிரப்பிக் கொள்கிறார்கள். அப்ப பார்த்தா கம்முன்னு வயிறு பெருசா இருக்கும். We can fill our stomach with food or water, but here in the Bible it says that and they fill their belly with air. நீ எதனால் நிறைந்திருக்கிறாய்? How you are filled with? இதுக்கு நீ பதில் சொல்லணும். You must answer for this. கொலை, வன்மம், வஞ்சகம், பொருளாசை, வேசித்தனம், துரோகம், இவைகளை நீ வச்சுக்கிட்டு நீ என்ன ஒன்னும் உனக்கு வாழ்க்கையில முன்னேற வராது. Murder, unrighteousness, fornication, wickedness and covetousness, keeping all these things and you cannot grow in your life. அப்போஸ்தலர் 13:10. Acts chapter 13 verse 10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. And O ye full of subtlety and all mischief. இவன் எலிமா என்கிற ஒரு ஆள். And he was the one who wrote all this in man. இவன் ஒரு மாய வித்தைக்காரன். And he was a sorcerer. இவன் பவுல் பிரசங்கம் பண்ணா குறுக்க பேசி அதிபதியினுடைய விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். And Elymas, when Paul was speaking with the people and he disturbed them by giving the finance. ஏனா அதிபதி இதுவரைக்கும் இவனை தான் நம்பி இருந்தான். Because there was no one like Spinonidins. இப்போ எங்க இவன் சத்தியத்தை நம்பிடுவான், ஊழியக்காரனை நம்பிடுவான்ட்டு இவன் குறுக்க வந்து அப்படி இல்ல இப்படி இல்லனா டக்குன்னு பவுலுக்கு வந்துச்சு எரிச்சல், ஆவியில நிறைஞ்சிட்டான். And Saul was and he was stirred up with fear and he filled with the Holy Ghost. குறுக்க வந்து பேசின உடனே பட்டால்னு பவுல் அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு சொன்னா, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனேனா அதோட நீ குருடனாய் போவாயின்ட்டான் ஒரே வார்த்தை. And when he started to speak in between, when he was disturbing him, and Saul filled by the Holy Ghost and said that, and thou art the enemy of righteousness and will not permit sin, and he was immediately become a blind. கபடான ஜீவியம் பொல்லாங்கான ஜீவியத்துல நிரம்பினால் நீ கொஞ்ச நாள்ல குருடனாய் தரிசனமற்றவனாய் போவாய். When you are filled with the life of subtlety and all mischief, and you will become a blind. நல்லா புரிஞ்சுக்கோ. Understand well. பொல்லாங்கினால் நீ உன்னை நிறைத்துக் கொண்டால், கபடினால் உன்னை நிறைத்துக் கொண்டால் கொஞ்ச நாளில் நீ தரிசனம் இல்லாமல் போவாய்.
When you fill yourself with subtlety and all mischief, and within days, and you will lose your vision. பொல்லாங்கினால் நிறைந்தவன். And they are that are filled with wickedness. பைபிள் சொல்லுகிறது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்? பொல்லாங்கை விட்டல்ல, என்னது? பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டுட்டு நீ வெளியே போயிடுங்க. And not that are wickedness, but they that appear like wickedness, and you must come out of all those ways. பின்மாற்றங்கிறது சரியான ஒரு பிசாசு. And backsliding, it is a right devil. அந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்துட்ட உன்னை கொன்னுடுவான். When you give room for that spirit, and he will kill you. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். And you must be very careful in that matter. பின்மாற்றங்கிறது உன்னை அழிக்கிற ஒரு சக்தி. And backsliding is a spirit that kills you. நான் போன வாரம் கூட சொன்னேன். Even last week I said. நம்ம விசுவாசிகளுடைய ரிலேஷன் பையன்தான். And he was a boy of my relatives. நம்ம பையன்தான். He was our boy. ஆனா சின்ன வயசுலயே அவனை இஷ்டத்துக்கு விட்டுட்டாச்சு. அவன் சின்ன வயசுலயே தவறுகளை கற்றுக்கொண்டான். In young age, and they made him to roam around here and there, and so in the lanes, and he started main and bad habits. சின்ன வயசு 15 வயசுலயே அவன் யூத் கேம்ப்ல சில்ட்ரன்ஸ் கேம்ப்ல எல்லாம் பயங்கர சேட்டை பண்ணி நான் அவனை அடிச்சு விட்டேன். At the age of 15, and he attended the youth camp and children's camp, and he made wrong mistakes, and so I slapped him. நான் அவனை அடிச்சு நைட் 12 மணிக்கோ 1 மணிக்கோ அவனை எங்க வெளியே அனுப்புனேன். இரும்புலில இருந்து கேம்பஸ் விட்டு துரத்தி விட்டேன். ஓடி போய் எங்கடா போய் தொலைன்னு சொல்லி துரத்தி விட்டேன். I beat him and chased him by 12 o'clock to 1 o'clock out of Irumlur campus. ஆனா அவனுக்குள்ள மாற்றம் இல்ல. There is no change in him. ஆனா இடையில மாற்றம் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. But I thought and he had a change. என்ன மாற்றம்? And what is the change? என் பிள்ளையை மன்னிச்சிருங்க. And please forgive my son. சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுங்க. And give him a chance to write Sunday school exam. நீங்க சொன்னா எழுத விடுவாங்க. And if you give permission, they'll allow to write. ஓகே, இந்த வருஷம் நான் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் என்ன செஞ்சேன்? சரி மன்னிப்போம், நம்ம பையன் சான்ஸ் கொடுப்போம்னு சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுத விட்டேன். And this year I permitted him to write the Sunday school exam. ஆனா வாழ்க்கையில மாறல அவன். But he did not change in his life. நம்ம பிள்ளை தான் அவன். ஆனா திரும்பி தண்ணி அடிச்சு இன்னைக்கு 17 வயசு, போனா 2 வாரத்துக்கு முன்னால இறந்துட்டான். And he's a boy, and he become and had addict to the habit of drinking at the age of 17, and he died before 2 weeks. அவன் சேட்டை பண்ணி அந்த அடி வாங்கும்போது நான் இந்த ஊருக்கு வந்த ஸ்டார்டிங்கா இல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் அடையாறுல இருக்கும்போது அவனை அடிச்சிட்டேன். அவனை கண்டிச்சேன் அடையாறுல இருக்கும்போது. அடையாறுல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். வந்துட்ட 2 இயர்ஸ் கூட ஆகல, போய்ட்டான். ஓட்டம் முடிஞ்சிருச்சு. When I was in Adyar, I reproved and rebuked him, but within 2 years, and he lost his life. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா பெரிய சாதனையா சொல்லல. அவன் திருந்தல, பின்மாற்றம் அவனுக்குள்ள போராடிக்கிட்டே இருந்துச்சு. பின்மாற்றத்துக்கு மட்டும் இடமே கொடுத்துறாரு. I am not telling this as an achievement, and you should not give room for backsliding, and he was not repented till last. ஒரு கூட்டம் சொல்லுது அவனை அடிச்சு கொண்டாங்க. And one group says that, and they bit and they killed him. ஒரு கூட்டம் சொல்லுது அப்படி வண்டியோட ஒரு கட் அடிச்சான், அதுல விழுந்து செத்து போயிட்டான்னு. On the other group saying that, and he made U-turn of his bike, and they was died because of it. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவன் தண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லுது. But the medical report says, and he drank. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be? வயசு எத்தனை? And what is his age? விசுவாசி பிள்ளை. And he was a believer's son. நிலவரம் என்ன? What is his state? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் முடிச்சிட்டான். சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். இனி அந்த பேரண்ட்ஸ் அழுது என்ன பிரயோஜனம்? 17 வருஷம் அவனை பெத்து வளர்த்ததுல அர்த்தமே இல்ல. And the thief comes to steal, to kill, and to destroy, and so there is no use of keeping the son. பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு கூட நீ வெளியே ஓடி போயிடு. And you have to come out they that appear as wickedness. ரோமர் 3:14. Romans chapter 3 verse 14. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவருடைய வாய் எப்படி இருக்கிறது? கசப்பினால் நிறைந்திருக்கிறது, சபிப்பினால் நிறைந்திருக்கிறது. Whose mouth is full of cursing and bitterness. இங்க 2 விதமான நிறைந்த அனுபவங்கள் சொல்லி இருக்கிறது. And here the 2 kind of fullness of experience is ஒன்று mentioned. சாபம், One is curse, மற்றொன்று கசப்பு. and another is bitterness. விசுவாசிகள் சபிக்கலாமா? And can the believer curse others? புருஷனை சபிக்கிறது, பிள்ளையை சபிக்கிறது, ஜனங்களை சபிக்கிறது, மற்றவங்களை சபிக்கிறது. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். இப்ப நம்ம ஆளுங்க சாபம்னா எப்படின்னா நாசமா போன்னு சொல்ல மாட்டான். நான் ஜெபிச்சேன்னா நீ என்ன அறிவ தெரியுமா அப்படிமா. Cursing your parents, your children, your wife and husband, and so now they used to say like a challenge, if I pray and see what would happen to you. அப்படி ஒரு ஆள் சொல்லிட்டான் நம்ம ஆளு. And one had said like this. நானு டிசம்பருக்குள்ள உன்னை பாரு ஜெபிச்சு உன்னை இப்படின்ட்டான். நான் சொன்னேன் உனக்கு ஊழியமே கிடையாது. And he said that see, and before December what I am going to do, I said him there is no ministry for you. அதனால அவனுக்கு சபையில உள்ள ஊழியத்தை நான் நிப்பாட்டிட்டேன். 1 இயரா நிப்பாட்டியிருக்கேன். இங்கதான். And so for 1 year I stopped ministry for him. நம்ம லோக்கல்ல. In our local.
ஏன்னா இவர் என்னது நான் இப்ப முழங்கால் போட்டேன்னா ஆனா 1 வருஷமா இவன் முழங்கால் போட்டிருக்கான் ஒண்ணும் நடக்கல, அதுவும் ஒரு பிரச்சனை தான். And so he said that, and if I bend my knees and see what will happen to you. ஒண்ணும் நடக்கல. And then nothing happened to him. சபிப்பினால் உன் வாய் நிறைந்திருக்கிறதா? Check whether your mouth is filled with cursing. சபிப்பினால் நிறைந்திருக்கிறதுனா உனக்குள்ள சாபம் தான் இருக்கு. If your mouth is filled with curse and there is curse in you. சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? சாபம் இருக்கிறதால தான் சபித்தல் வருகிறது. And so your heart is filled with curse, and so the curse comes out of your mouth. அடுத்து கசப்பு. And next is bitterness. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. Whose mouth is full of cursing and bitterness. எல்லாரோட ஒப்புரவாயிட்டீங்களா? And have you reconciled with all? தாயிட்ட, தகப்பன்ட்ட, மனைவிட்ட, புருஷன்ட்ட, பிள்ளைகள்ட்ட, மாமனார்ட்ட, மாமியார்ட்ட, பக்கத்து வீட்டுல, விசுவாசிகள்ட்ட, ஊழியர்காரர்ட்ட எல்லாத்தையும் எத்தனை பேர் ஒப்புரவாயிருக்கீங்க? How many of you reconcile with your parents, with your children, with your relatives, with servants of God and believers? ஒப்புரவாகுங்க. Must reconcile. உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பின் வேரை பிடுங்குங்க. And take out the root of bitterness in you. கசப்பான வேருக்கு 3 சக்தி உண்டு. And the root of bitterness has 3 powers. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when you read in book of Hebrews chapter 12, கசப்பான வேர் தேவனுடைய கிருபையை இழந்து போக வைக்கும். And so the root of bitterness and make the root to lose the grace of God. 12:15 இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Hebrews chapter 12 verse 15. இந்த ஒன்று தேவனுடைய கிருபையை இழந்து போக வைக்கும் கசப்பு. And one thing, and the root of bitterness and make you to lose the grace of God. இரண்டாவது இந்த கசப்பு கலக்கம் உண்டாக்கும். And secondly, this bitterness will cause troubles. மூன்றாவது இந்த கசப்பு अनेகரை தீட்டுப்படுத்தும். And thirdly, this bitterness and defile many. அதனால தான் கசப்பை உங்களை விட்டு வேரோட புடிங்கிருங்கன்னு சொல்றோம். And so I am telling that, and you must root out this bitterness from you completely. உங்களுக்குள்ள இந்த கசப்பு இருக்கா? Is there bitterness in you? அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, பிச்சின்னு சொல்லுவாங்க. In another time they used to say it is a gall. கசப்பான பிச்சி. And it is the gall of the bitterness. அந்த பறவைகளையோ சில காரியங்களையோ சுத்தம் பண்ணும்போது இந்த பிச்சியை மட்டும் கரெக்ட்டா எடுத்துருவாங்க. எடுக்கலனா மொத்த கறியை என்ன செஞ்சிரும்? கசந்து போய்டுங்க. And so when they were cleaning this birds or some thing, and they will take out the gall completely, or the bitterness will be in evidence. இந்த சில வெள்ளரிக்காய், சில பீர்க்கங்காய் எல்லாம் கசக்கும். கேட்டா சொல்லுவாங்க பாம்பு அது மேல ஏறி போயிருச்சுமாங்க. And cucumber or in curd you may say that, and so the snake have gone upon this building. பாம்பு கடிக்கல அத, பாம்பு அது மேல நின்னுச்சாம். ஏறி போனாலே அது கசப்பு. அப்போ உனக்குள்ள கசப்பு இருக்குன்னா யாரு ஏறி போயிருக்கா? பாம்பு கிராஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். And snake did not taste or bite it, but still it have gone upon the cucumber, and so the bitterness entered into it. யாக்கோபு 3:8. James chapter 3 verse 8. யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. This tongue, it is an unruly evil and full of deadly poison. பேசியே கொன்றுவாங்க. And they will speak and kill others. அந்த பேச்சில பாய்சன் இருக்கும். And there will be poison in their conversation. நறுக்குன்னு பேசுவான். And they will speak sharply. பாம்பு கடிக்கணும்னா மொத்தமா பிடிச்சு உன்னை கடிச்சலாம் விழுங்கிட்டு கடிச்சு விட வேண்டியதில்லை. லைட்டா ஒரு தட்டு தட்டினா போதும், போய்டு வலி. There is no need for the snake to completely swallow you up. Just if make a little bit of sin and hit you, and that's all. உங்க வாயில விஷம் இருக்கா? Is there poison in your mouth? அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். And if there is someone in you, and please tell, I'll pray for you. உன் வாயில அருள் பொழிகிறதா, விஷம் மறைஞ்சிருக்கிறதா? Is the grace showers from your mouth or is full of poison? கடைசியாக Finally, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Peter chapter 2 verse 14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். Having eyes full of adultery. எதனால நிறைஞ்சிருக்கு கண்ணு? How your eyes are filled with? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை வணங்குகிறோம். And we are worshipping and serving the Lord and the pure eyes and who see not the evil. ஆனா இந்த ஜனங்களுடைய கண்கள் எப்படி இருக்கு? But see the people's eyes. விபசார மயக்கத்தால் நிறைந்த கண். யாரை பார்த்தாலும் தப்பா பார்க்கிறது, அருவருப்பா பார்க்கிறது, திரும்பி பார்க்கிறது, பின்னாலேயே போய் பார்க்கிறது. அந்த விபசார மயக்கத்தினால் நிறைந்த கண்கள் வரும் பொழுதுதான் நீ நெட்டுக்குள்ள போற. When the eyes are full of adultery comes into you and seeing others in illegal manner, and you enter into net.
அந்த விபச்சார மயக்கத்தினால் நிறைந்த கண்கள் வரும் பொழுது நீ அந்நிய காட்சிகளை பார்க்க ஈர்க்கப்படுகிறாய். When the eyes full of adultery enters into you and you are attracted to see the strange things. இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாரும் என்னை நிரப்பும், எப்படி நிரப்புவாரு? Keeping all these things, when you say, Lord, come and fill me, and how will he fill you? இத கொட்டணும். And you must empty it out. அப்படியே ups and down தலைகீழ சுத்தணுங்க. And you have to make the vessel upside down. அப்படி நீ கவுத்தினேன்னு வெச்சுக்கோ, அதுக்கு பிறகு நீ நிரப்பி வச்சேனா சர்ரன்னு தேவ ஆவி உள்ள வந்து ஃபில் பண்ணிடுவார். When you turn over the vessel and empty it out, and the Spirit of God will come and fill you. நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். I will conclude my words. எனக்கு ரொம்ப ஆசை. I have a great desire. இந்த வருஷத்து கடைசில இந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அக்னி அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னா போதும். At the end of this year, and they that are presented in the hall, if the Lord gives them fiery anointing, that is sufficient. இதுல இருக்கிற ஒரு 100 பேர் தீர்க்கதரிசியா மாறினா எப்படி இருக்கும்? And so if among you, if 100 becomes a prophets, and how it would be? இங்க இருக்கிற ஒரு 100 பேர் ஏசாயா மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? And among you, if 100 become a prophet Isaiah, and how it would be? ஒரு கூட்டம் வாலிபர்கள் தானியேலா மாறினா எப்படி இருக்கும்? One group of youths, when you become a Daniel, how it would be? ஒரு கூட்டம் பிள்ளைகள் தபித்தாள போல மாறினா எப்படி இருக்கும்? And one group of girls, when you become like a Tabitha, and how it would be? ஒரு கூட்டம் தெபோரால மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? And one group, when you become like a Deborah, and how it would be? ஒரு கூட்டம் எசேக்கியேல போல தரிசனம் உள்ளவளா மாறினா எப்படி இருக்கும்? One group, when you become like a one who see the vision like Ezekiel, and how it ஒரு would be? கூட்டம் வாலிபர்கள் யோசேப்பாய் மாறினால் எப்படி இருக்கும்? One group of youths, when you become like a Joseph, and how it would be? சும்மா தீர்க்கதரிசனம் பட்டைய கலப்பலாமே, பட்டன்னு ஒரு 40 தீர்க்கதரிசனம் வந்துச்சுன்னா சபை எப்படி இருக்கும்? And so some continuously and spontaneously and 40 prophecies when it is uttered in the church, and how the situation would be? வானம் திறக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லணும். And they must see, I saw the heavens are opened. நான் டிரான்ஸ்ல போயிட்டேன்னு சொல்லணும். And they must see, I went into trance. வாக்கு கடங்காத காரியங்களை கண்டேன் கேட்டேன்னு பவுல் சொல்ற மாதிரி சொல்லணும். And they must say, I have seen the manifold things which Paul behold. ஒரு அபிஷேகம் இறங்குனது. And anointing descended. கர்த்தர் என் கையை அபிஷேகம் பண்ணாரு. And the Lord anointed my hands. என் நாவை அபிஷேகம் பண்ணாரு. The Lord anointed my tongues. எனக்குள்ள ஒரு அக்கினி வந்தது. And the fire touched me. அதுதாங்க ரிசல்ட். And that is the result. மற்றபடி சும்மா உட்கார்ந்து ஆவி நிறைஞ்சா அந்நிய பாஷை பேசினேன் அப்படியே நான் நிறைஞ்சிட்டேன் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் வேஸ்ட். And just simply sitting and filling in spirit and filled anointing, saying that, and all these things are useless. இன்னைக்கு உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஏதாவது ஒன்னு நடக்கணும். In you and in me, and something extraordinary should take place. உனக்குள்ள நிறைஞ்சிருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் வெளியே கொட்டு. And empty out and other things or strange things that filled you. மாயம், hypocrisy, அக்கிரமம், iniquity, துக்கம், and sorrows, கபடு, and deceit, பொல்லாங்கு, and the wickedness, அநியாயம், and unrighteousness, அக்கிரமம், and grins, விரோதம், and greed, பகைகள், maliciousness, வேசித்தனங்கள், and fornication, கசப்பு, and bitterness, விஷம், and poison, விபச்சார மயக்கத்தால் நிறைந்த அனுபவம். eyes are the experience full of adultery. இதெல்லாம் இப்ப நீ வெளியே கொட்டணும். Now you have to cast and empty out all these things from you. அதுக்கு பிறகு பாருங்க ஒரு அபிஷேகம் வரும். And see then after, and you will receive an anointing. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உள்ள வருவார். And one who filleth all in all will enter you. அதுதான் கிறிஸ்துவின் நிறைவு. That is the fullness of Christ. அந்த நிறைவு வரும் பொழுது இன்னும் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது உள்ள கடந்துச்சுன்னா அந்த நிறைவு வரும் பொழுது குறைவானது ஒளிஞ்சே போய்டும். That fullness when you fill you and unknowingly when something is ahead in you and will roll from you. எனக்கு அப்படி ரொம்ப ஆசைங்க. And so I had a great desire. ஊழியக்காரங்க எல்லாம் அக்கினி ஜுவாலைகளாய் மாறணும். All the servants of God must become the flames of fire. வாலிபர்கள் எல்லாம் பலவான் கையில் உள்ள அம்பு போல மாறணும். And all the youths must become the arrows in the hands of the mighty. ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சரும் அக்கினி ஜுவாலையா மாறணும். Every Sunday school teachers must become a flaming fire. ஏதாவது ஒரு gift உனக்கு இன்னைக்கு கிடைக்கணும். And today you must receive some gift. ஏதோ ஒரு gift. Any gift. அது பிசாசு துரத்துற வரமா இருக்கலாம். It may be the gift of chasing the demons. அற்புதங்களை செய்யும் சக்தியா இருக்கலாம். It may be the power of doing miracles. வியாதியை சுகமாக்கும் சக்தியா இருக்கலாம். Or it may be the power to heal the diseases. சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஆவியா இருக்கலாம். It may be the spirit to utter the gospel. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and bend our knees. யாரும் எழும்பாதீங்க. And no one should stand up from your place. நல்ல தேவ சமூகத்துல போராடுங்க. And strike hard in the presence of God. ஒரு 5 நிமிஷம் அறிக்கையிட்டு விட்டுரு. And 5 minutes I'll give you time for confession. ஏதாவது குற்றம் உண்டு அப்படிங்கற ஒரு உணர்வு இருந்தா அத பலிபீடத்துல வச்சிரு. And if you have any conscience that prick you that you have any faults, and place it on the altar. அதுக்கு பிறகு உனக்குள்ள அந்த போராட்டம் உன்னை விட்டு வெளியே போய்டும். Then after the struggles will leave you. அதுக்கு பிறகு பாருங்க சரியான ஒரு பிரசன்ஸ் நம்முடைய மத்தியில வரும். And then after you can see a right presence will come and fill us. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒருவேளை நீ ஃபாஸ்டிங்கா இருக்கனால பலவீனம் இருக்கலாம். And today you may be in fasting and so you feel weak. இந்த பலவீனத்தை ஓவர்கம் பண்றதுதான் அந்த பலன். And overcoming this weakness is that strength. நான் நீ கத்தனும் குதிக்கணும்னு சொல்லல, உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போன்னு சொல்றேன். I am not asking you to jump and leap and skip,
But I want you to get something and leave this place. ஒரு ஜெய ஜீவியத்தின் அபிஷேகத்தை வாங்கு. Receive the anointing for overcoming life. பாவத்திலிருந்து விடுதலையை வாங்கு. And receive the deliverance out of sin. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு கிடைக்கட்டும். Let you receive the promise today. இன்னைக்கு தரிசன வரத்தை வாங்கிக்கோ. And let you receive the vision. ஜெப வரத்தை வாங்கிக்கோ. And let you receive the gift of prayer. பரிசுத்தம்ங்கறத பெற்றுக்கொள். And receive the holiness. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். கொஞ்ச நேரம் நீ நல்லா ஒப்புக்குடு. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். உன்னை தேவன் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கரங்கள்ல எடுத்து ஆசீர்வதித்து அனுப்பட்டும். And for a while let us all tarry and receive from him, power from him. Let him fill with all kind of blessings. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோம். Let us all lift up our voice. தேவனை நோக்கி வானத்தை நோக்கி அபயமிடுங்க. Let us all call unto God and to heaven. ஆண்டவரே எனக்கு இரங்கும். Lord, you be merciful to me. என்னை மன்னியும். Lord, forgive me. என்னை அங்கீகரியும். Lord, acknowledge me. அதற்கு அடையாளமாக எனக்கு கிருபை தாரும். As a token for it, give me your grace. ஆமென். தேவன் என்னை நிரப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I desire that God should come and fill me. ஆனால் அதே நேரத்தில் எனக்குள்ள வேற அந்நிய காரியங்கள் ஏற்கனவே நிறைந்து கிடக்கிறது. But at the same time, the strange things are already filled my mind. அதை வைத்துக்கொண்டு தேவனுடைய சக்தியால் என்ன நிரப்ப முடியாது. And keeping this, I cannot fill me with the power of God. அப்படி நினைக்கிறவர்கள் நீங்கள் எழும்பி அறிக்கையிடலாம். And they that are thinking like this, you can arise, you can stand and you can confess. இதான் அறிக்கையினுடைய லாஸ்ட் டைம். And this is the last time for confession. இனிமே இந்த வருஷத்துல உனக்கு அறிக்கைக்கு வாய்ப்பு கிடையாது. And there no more chance for you to confess in this year. வீட்ல போய் உட்கார்ந்து அறிக்கையிடுங்க, அது தப்பு கிடையாது. Go home and confess, and that's not wrong. நீ எதினால் நிறைந்திருக்கிறாய்? And what you are filled with. உனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது நிறைந்திருந்தால் அதை இப்ப அறிக்கையில நீ வெளியே அதிலிருந்து நீ வெளியே வந்துவிடு. Is there undesirable natures in you? Now confess and come out of all these things. அப்பொழுதுதான் நீ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உன்னை நிரப்ப முடியும். Only then and he that filleth all in all can come and fill you. ஆயிரம் கிருபை 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 ஆயிரம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இனிமே எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு இருங்க. இனிமேல் எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு இருங்க. Only one but intention, you all stay here. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. And all the old things are passed out. எல்லாத்தையும் விட்டுரு. And leave everything. உன் கடமை சொல்ல வேண்டியது, மன்னிக்க வேண்டியது தெய்வத்தினுடைய கடமை. And your duty is to confess, and it is God's duty to forgive you. இப்ப நீ பலிபீடத்துல வச்சாச்சு. And you placed on the altar. இனி அக்கினி இறங்க வேண்டிய டைம். And it's a time for the fire to descend. உனக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கிக்க. What is your need? Ask and receive from him. விடக்கூடாது. You should not leave him. ஆண்டவரே எனக்கு நீர் தரணும்னு கேளு. And you ask unto him, you must give me, Lord. ஒரு அபிஷேகத்தை பெறாம எழும்பாத. And without receiving anointing, don't get up from your place. ஆமென். இது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். And this is time for you and God. இதுல வேற எந்த சிந்தையும் இடம் கொடுக்காத. And don't scatter your mind, don't give room for any mind. உன் வாழ்க்கையில ஏதாவது தேவன் செய்யணும்னு எதிர்பார்த்தீனா இப்பதான் அதை நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். If you want the Lord to do something in your life, now ask and receive. ஒரு டார்கெட் இல்லாம ஜெபிக்காத. And without target, please don't pray. உனக்கு என்ன வேணும்? What do you want? விடுதலை வேணுமா? Do you want deliverance? ஜெயஜீவியம் வேணுமா? Do you want overcoming life? தரிசன வரம் வேணுமா? Do you want the gift of vision? அபிஷேகம் வேணுமா? Do you want anointing? பரிசுத்தம் வேணுமா? Do you want holiness? அற்புதங்கள் தேவன் செய்யணுமா? The Lord want to do miracles? இல்ல உன்கிட்ட பேசணுமா? Does the Lord want to speak? நீ பரலோகத்தை பார்க்க ஆசைப்படுறியா? Do you want to see heavens? இப்ப இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? Do you want to see Jesus? உனக்கு என்ன வாஞ்சையோ அதை இப்ப நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான நேரம். And what is your desire? Ask and receive from him. ஆமென் ஆமென் ஆமென். சரியான ஒரு அபிஷேகம் இறங்கும்னா முதல்ல ஆவியானவர் செய்யறது என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை அவருடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவார். When the right anointing descends, at the sign for the Holy Spirit is that, and he will bring the body under his control. நல்லா கவனிச்சுக்கங்க. And listen carefully. ஒரு சரியான அபிஷேகம் வருதுன்னு சொன்னா ஆவியானவர் உன் பாடியை கண்ட்ரோல் பண்ணிடுவார். When the right anointing comes, the Holy Spirit takes your body under his control. அதுக்கு பிறகு ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும்போது தானா முழங்கால் வரும், தானா கைத்தட்டல் வரும், தானாவே அக்கினி பற்றி எரியும், எலும்புகளுக்குள்ள ஜீவன் வந்து இறங்க ஆரம்பிக்கும். Then after you cannot control your body and the life descends your bones, and automatically you will keep filling in spirit. அக்கினி கொழுந்து விட்டு எரியும். And the fire will be kindled up. அதுதான் அபிஷேகத்தினுடைய சரியான ஒரு ஆளுகை. And that is the ruling of the anointing. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். பிசாசை பத்தி நீ யோசிக்காத, அவன் எப்பவும் ஓடி போயிட்டான். பாவத்தை பத்தி நீ கவலைப்படாத,
கர்த்தர் அதை மன்னிச்சிட்டாரு. வியாதியை பத்தி கவலைப்படாத, இந்த சரீரத்தை தேவன் மகிமையினால் நிரப்புகிறார். ஆமென். தேவனுடைய வல்லமையை மட்டும் நீ நிரப்பிக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். வீடு, நிலம், வண்டி, வீட்டில் உள்ள பிரச்சனை, குடும்பம், பிள்ளை, மனைவி, புருஷன், இந்த உலக பிரகாரமான இந்த பிரச்சனையை அப்படி தூக்கி ஒதுக்கி வை. கழுதையை பத்தி தேவன் கவலைப்படுறதில்ல. கழுதையை தேடி போன சவுலை பத்தி தான் தேவன் கவலைப்பட்டார். உன்னைய கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய வல்லமையினால் முடிசூட்ட போகிறார். இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு அக்கினி, ஒரு பலன், ஒரு ஜீவன் உனக்குள்ள இப்பொழுது இறங்க போகிறது. நீ எங்க இருந்தாலும் அந்த அபிஷேகம் உன்னை தேடி வந்து நிரப்பும். அபிஷேகத்தில் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. அப்ப ஆலயத்துக்குள்ள அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? ஒரு மனுஷன் கேட்டான், மலைகளே, குன்றுகளே, ஏன் நீங்கள் துள்ளுகிறீர்கள்? அதுக்கு அந்த வார்த்தை பதில் சொல்லுகிறது, தேவன் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் மலைகள், குன்றுகள் எல்லாம் அசைப்பார். நீ பயப்படாத. உனக்கு விரோதமான எல்லா பர்வதங்களும் சம பூமியாய் மாறும். ஆமென். எசேக்கியேலுடைய துவக்க காலம், அடிக்கடி அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. இடை நாட்களில் அது அவன் இழந்திருக்கலாம். மறுபடியும் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து அமர்ந்த ஒரு அனுபவம் உனக்கு இருந்தது. நீ அதை இழந்திருந்தாய். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் மறுபடியும் கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து அமருகிற ஒரு அருமையான நேரம். ஆமென். நீ மகிமையானவைகளை தரிசிப்பாய். நீ மகிமையானவைகளை காண்பாய். ஆமென். இந்த அபிஷேகம் போதும்னா கூட்டத்தை முடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் போதும்? இல்ல, நான் எதிர்பார்க்கிற, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னொரு அபிஷேகம். அது ரெட்டிப்பான வல்லமை, அது ரெட்டிப்பான ஆவியின் வரம். ஆமென். நீங்க உங்க வயசை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, அபிஷேகத்தை மட்டும் பாருங்க. இந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான். நான் திரும்பவும் சொல்றேன், வாலிபர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், நீ கடைசி வரைக்கும் இந்த அனுபவத்தில் நின்னு சாட்சியாய் வாழணும்னு சொன்னீனா, உனக்கு அளவில்லாத அபிஷேகம் கிடைச்சால் ஒளிய நடக்காது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு நிறைவாய் கொண்டு வந்திருக்கிறார். அளவில்லாத வல்லமை எத்தனை பேருக்கு தேவை? ஆமென். கர்த்தர் என்னை நிரப்பினார் அப்படி சொல்றவங்க கையை வைத்தங்க பார்க்கலாம். இல்ல, என்னை இப்பதான் நிரப்ப ஆரம்பிச்சிருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இல்ல, என்னை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், நான் அதை அப்படியே ஃபீல் பண்றேன். அருமையானவர்களே, உங்களை எத்தனை பேர் பரிசுத்தமாய் வாழணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் முழங்கால நின்றுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் உன் ஜீவன் எல்லை எங்கும் பரிசுத்தங்கிற வார்த்தையை எழுதணும். உன் வீடு, உன் ஆபீஸ், உன் ஊழியம், நீ உட்கார்ற இடம், நடக்கிற இடம், உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் பரிசுத்தம் 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 என்று எழுதட்டும். ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நல்ல நேரம். இந்த டயத்தை நீ பிரயோஜனப்படுத்திட்ட, நீ பாக்கியவான். உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், முடியாத தன்மைகள் இருக்கும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, அவர் இங்க வந்திருக்கும் போது நீ பெற்றுக்கொண்டாதான் உண்டு. அவர் போன பிறகு நீ அல்லேலூயா ஆமென்லாம் வேஸ்ட்.
அவர் இங்க நிக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்தம் 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 என்று உன் வாழ்வின் எல்லாம் எங்க எழுதட்டும். ரிமானியாரா லெசித்தலியாரா. ஆசாரியனுடைய நெற்றி பட்டத்துல கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கும். நான் அந்த எழுத்து அல்ல, இயேசுவே எழுதணும். இப்போ உன் வீட்டுல உன் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எங்கேயும் பரிசுத்தம். பேச்சு, நினைவு, சிந்தை, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, வாழ்க்கை, ஊழியம் எல்லாம் பரிசுத்தம். ஆமென். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமென். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகத்தில் எனக்கு துணை வேண்டும். என்னை எதிர்க்கிற சக்திகள் எவ்வளவோ இருக்கு. இதுக்கு மத்தியில என் ஜீவன் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று நீ எழுதிவிடு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது.